வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 7 பார்க்குறோம். ஸோ இது லாஸ்ட் பார்ட் தான். ஸோ இதுக்கு அடுத்து இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்குற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இதில் நம்ம வெரைட்டிஸ் ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஏன் வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வரேன் அப்படின்னா, நம்ம சாய்ஸ் அகாடமியில் புக்கு டெலிவரி ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்திருக்கும். ஸோ இதுக்குரிய நம்ம வீடியோவில் நம்ம போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனிவட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனிவட்டிக்கு நிகரான காலம் என்ன அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3000 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. ஸோ அதில் 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கிடைக்குது. அந்த காலம்ங்கிறது இங்கே தெரியாது. ஆனால் அடுத்தது 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12%, அதாவது 4000 பிரின்சிபலில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 வந்து 4 வருஷத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டும் இந்த 3000 ரூபாய்க்கு மூலமாக 8 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோ வருஷங்களில் ஈக்குவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நான் சொன்ன அந்த ஷார்ட்கட் பர்சன்டேஜ் கான்செப்டில். ஓகேவா? சரி, இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 4000 12% 4 வருஷம் இந்த கான்செப்டில் நம்ம ஒரு வேல்யூங்கிறது கண்டுபிடிச்சிடும். என்ன வேல்யூனா தனிவட்டியோட அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிடும். அதிலிருந்து இந்த நம்ம 3000க்குரிய பிரின்சிபலில் அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஆண்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சரி, ரொம்பவே சிம்பிளாக அதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 100% அப்படிங்கிறது 100% அப்படின்னா அந்த 4000 ரூபா அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாமா? அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 12% இன்ட்டு 4. ஓகே, 12 இன்ட்டு 4 48. ஓகே, இப்போ இந்த 48% வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, இப்போ இங்கே 48ங்கிறது இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், சால்வ் பண்ண அப்படின்னா 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 40 இன்ட்டு 48 தான் அதோட வேல்யூ. ஓகே, இப்போ 40 இன்ட்டு 48 அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 இங்கே நம்ம நோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸோட வேல்யூ 40 இன்ட்டு 48. ஓகே, சரி, இப்போ நான் 0 நான் இங்கே போட்டுறேன். ஓகே, அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது 4ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது. ஓகே, 4 இன்ட்டு 8 32. 32க்கு 2 பேலன்ஸ் 3 இருக்குது. 4 16, 16 3 19. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1920 அப்படிங்கிறது இங்கே எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் 12% 4 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய தனிவட்டியோட அளவு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த 3000 கான்செப்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க, 1920 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ 3000 கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 100%ங்கிறது அந்த 3000 அப்படின்னா 1920 அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 8%. எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது தெரியாது, நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, இதை அடிச்சு கொடுப்போம். ஓகே, இப்போ இந்த 2 0 இந்த 2 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ பேலன்ஸ் இருக்க பார்த்தோம்னா இந்த 3 192. ஓகே, இப்போ நான் 3ஆல் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறேன். 1 3 3 6 3 18, பேலன்ஸ் 12 இருக்குது. 4 3 12. ஓகே, 64ங்கிறதுக்கா 1 8 8 8 64. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 8 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 8 ஆண்டுகளில் அந்த 3000 ரூபாய்க்குரிய தனிவட்டிங்கிறதும் எவ்வளோ அமௌண்ட்டாக வரும்? 1920 வரும். ஓகே, ஸோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் அந்த பர்சன்டேஜோட லிங்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பர்சன்டேஜ் கான்செப்ட் பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 80% கொஸ்டினுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். அதுதான் இங்கே பார்க்குறோம். அதுக்கடுத்து ஒரு சில ப்ராப்ளம் தான் அந்த ஃபார்முலா பேஸில் வரும். அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவே நம்மளுக்கு தெரியும். ஸோ ரொம்ப கஷ்டமாக கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் கவனிங்க. ரூபாய் 8000 தனிவட்டியாக ரூபாய் 720 கிடைக்கிறது. தனிவட்டி காலமானது தனிவட்டி வீதத்திற்கு சமம் எனில் வட்டி வீதம் என்ன அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக இதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இப்போ இங்கே பாருங்கள் 8000 அப்படிங்கிறது 100%. அப்போ 100%ங்கிறது இந்த 8000 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா தனி வட்டியோட காலமும் வட்டி விதமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. நம்ம அடுத்த பர்சன்டேஜ் தனி வட்டிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தனி வட்டிக்கு n × r அப்படிங்கிறதான் பார்ப்போம். ரெண்டுமே ஒரே வேல்யூ தான், ஏன்னா சமம் கொடுத்துட்டாங்களா. அப்போ ரெண்டுமே எக்ஸ் தான், காலமும் எக்ஸ் தான், வட்டி வீதம்ங்கிறது எக்ஸ் தான். அப்போ இங்கே என்ன வரும், x² வரும். அந்த x² வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க, எவ்வளவு 720. ஓகேவா. சரி, அப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு 8000ங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் டைமும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்ம ரெண்டுமே எக்ஸ், இதுவும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், வட்டி வீதம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் x × x x² அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணுறோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க 720. அப்போ இந்த x² இந்த 720 தான். அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சோமாவே இதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே. இப்போ சால்வ் பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறேன், இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் பண்ணிடுறேன். 1 8 9 8 72. அப்போ x² வேல்யூ 9 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, 3. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 3 தான், காலமும் 3 வருஷம் தான். ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சமம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். பர்சன்டேஜ் அந்த ஷார்ட்கட் மெத்தட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் அதை ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஆண்டுக்கு 12.50% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்த ஒரு தொகை அதன் மதிப்பில் 50% அதிகமாக தேவைப்படும் காலம் என்ன அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோங்கிறது இங்கே சொல்லலை. ஓகே, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு. பட் வந்து இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பெர் இயருக்கு வந்து 12.5%ங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகேவா. பட் அவங்க கேட்குறது அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுலேருந்து 50% எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு அசல் அமௌண்ட் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அசலோட வேல்யூ 100 ரூபா அப்படிங்கிற, அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 100 ரூபான்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ 100% இந்த 100 ரூபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. அப்போ ஆண்டுக்கு 12.50% சொல்லிட்டாங்களா. அப்போது ஓராண்டுக்கு எவ்வளோ வட்டி, 12.5% வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும், அந்த அமௌண்ட்டில் 100%ங்கிறது 100 ரூபா அப்படின்னா 12.50% என்ன, 12.5 தான். ஓகேவா. ஏன்னா ஒரு வருஷங்கிறதா. ஓகேவா. சரி, இப்போது ஒரு வருஷத்துக்கு 12.5ங்கிறது இருக்குது. ஓகே. இப்போ அவங்க சொல்கிற கான்செப்ட் பாருங்கள். இப்போ 50% எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் எதில், பிரின்சிபல் அமௌண்ட்டில். அதன் மதிப்பில் 50% கொடுத்துட்டாங்க. அப்போ 100 ரூபான்னு இருந்தது, அதோட மதிப்பு வந்து எக்ஸ்ட்ரா வரணும் எவ்வளோ தேவை, 50 ரூபா தேவை. ஓகே. அதான் 50%. ஓகே. அப்போது எப்போ வந்து எந்த வருஷத்தில் 150 கிடைக்கும், 100 + 50னா 150. ஓகேவா. இப்போ மொதல் வருஷத்தில் 12.5 ரூபா அப்படின்னா ரெண்டாவது வருஷத்தில் என்ன 25 ரூபா கூடி இருக்கும். ஓகேவா. அடுத்து அப்போ 25 ரூபா அப்படின்னா 4 வருஷத்தில் தான் 50 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா. அப்போது இங்கே 4 வருஷம் தேவைப்படுது அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளாக இந்த இதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் இங்கே இருக்குது. ஓகேவா. சரி, இப்போது இந்த 50 ரூபாங்கிறது எப்போ எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எந்த சதவீதம் வந்தால் 12.5% கிடைக்கும். ஓகே. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 4 தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரி பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி அசலை போல் 16/25 பங்கு, மேலும் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் வட்டி வீதம் என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மடங்கு, வட்டி வீதம், ஆண்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். பட் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது அசலை போல் இத்தனை பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது காலமும் வட்டியும் சமம்ங்கிற சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் நம்மளால் சிம்பிளாக அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒரு ஷார்ட்கட், அந்த பங்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டுங்கிறது இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா. சரி, இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா காலமும் வட்டி விதமும் சமம் இங்கே சொல்லிட்டாங்களா. ஓகே. இப்போ இதுக்கும் நான் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன், இதுக்குன்னு எக்ஸ்ன்னு கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. அப்போ x² அப்படிங்கிறது இங்கே நோட் பண்ணுறோம். சிம்பிளாக இதோட பங்கு என்ன, 16/25 × 100. ஓகே. அப்போ PNR/100 அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியும்
100 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமா? ஸோ அதை தான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். இன்ட்டு 100 இந்த கான்செப்ட் பாருங்கள். ஓகேவா? இப்போ 16/25 ஒரு குறிப்பிட்ட இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 4/9 பங்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. என்ன மீனிங்கில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் வர்க்கமாக இது இப்போ இது 2/3 அப்படிங்கிற கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 16/25ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 16/25 × 100. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன வரும்? 4/5 × 10. இதோட வர்க்கம் 16, 5ஓட வர்க்கம் 25, 10ஓட வர்க்கம் 100. ஓகேவா? சரி, இதுதான் இங்கே உள்ள கான்செப்ட். ஓகேவா? சரி, இப்போ சால்வ் பண்ணுங்கள். 4 5 5 2 10. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 8 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஏன்னா 4 × 2 8. ஓகே, அப்போ 8% இதுக்குரிய ஆன்சர். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த பங்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்பாங்க தான். ஓகேவா? சரி, ஸோ இதுதான் இந்த பங்கு அப்படிங்கிற நான் மடங்கு நடத்தும்போதே இந்த பங்குன்னு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. இந்த மாதிரி மாடலில் கொஞ்சம் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். ஓகே, சார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 2800 ஆகவும் 5 ஆண்டுகளில் 3250 ஆகவும் மாறுகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன? ஓகேவா? சரி, இப்போ இங்கே இதில் கொஸ்டின் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அசல் என்ன அப்படி பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்கிறது தெரியாது. பட் இங்கே ஒரு குறிப்பிட்ட டைமில் அதாவது இயரில் மொத்த அமௌண்ட் அந்த டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது இங்கே மாறுது, எவ்வளவா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அசல் தொகை என்னன்னு தெரியாது, அதுதான் ஃபைனலாக அசல்னு கேட்குறாங்க, இல்லாட்டினா வட்டி வீதங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? சரி, இப்போது இந்த இதில் 2 ஆண்டுகளில் 2800 அப்படிங்கிற இங்கே சொல்லியிருக்காங்களா? 2 ஆண்டுகளில் 2800 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டுகளில் 3250 அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டாங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம இதே பர்சன்டேஜ் கான்செப்டில் சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த இதில் கவனிங்க, 2 வருஷத்தில் எவ்வளோ வருது? 2800 வருது. ஓகேவா? அதே இது 5 வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது? 3250 மாறுது. ஓகேவா? சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் சேம் தான். ஓகேவா? எப்பயுமே மாறாது, எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது. ஓகேவா? அப்போது ரேட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ வட்டி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இருந்திருக்கு. ஓகே, சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். எது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ்? இந்த இதுக்குரிய இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷம். 3 வருஷத்தில் எவ்வளோ வட்டி வீதம் கிடச்சிருக்கு? 450 கிடச்சிருக்கா? ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 450 இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ 3 வருஷத்தில் வட்டி 450 அப்படின்னா ஒரு வருஷத்தில் என்ன? 150. ஓகேவா? அப்போது ஒரு வருஷத்தில் 150 வட்டி அப்படின்னா இங்கே இப்போ நம்ம இந்த 2 வருஷத்தில் 2800 அப்படின்னு சொல்லிட்டாங்களா? 2 வருஷங்களில் 2800 அப்படிங்கிறது மொத்த அமௌண்ட்டு. ஓகேவா? சரி, மொத்த அமௌண்ட்டுங்கிறது எதுனா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். மொத்த அமௌண்ட்டுங்கிறது தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வருஷத்தில் 2800 அப்படின்னா நம்ம இந்த ஒரு வருஷத்தில் 150 வட்டினா 2 வருஷத்தில் எவ்வளோ இருக்கும்? 300 வட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? சரி, அப்போது நம்ம வட்டிங்கிற கிடச்சிருச்சு. அப்போ 2800 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ் நம்ம நோட் பண்ணிடுறோம், வட்டி 300 அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன வரும்? 2800 மைனஸ் 300, அப்போ 2500 அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, 2500 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்கே கேட்குற கொஸ்டின் என்ன? வட்டி வீதம் என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே இந்த கண்டுபிடிச்ச பின்னாடி எப்பயும் போல் அந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படி அப்படிங்கிற பாருங்கள். அப்போ 2500னா 500ங்கிறதா இங்கே என்ன? 100%. ஓகே, அப்போ 100% 2500 அப்படின்னா எத்தனை ஆண்டுகளில்? 2 ஆண்டுகளில் எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு? 300 வட்டி கிடச்சிருக்கு. அப்போது நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி நோட் பண்ணுறோம்? எக்ஸ்ன்ட்டு 2 வருஷம் அப்படிங்கிற நோட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற நோட் பண்ணிடலாமா? ரைட். ஓகே, ஸோ இதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ இது நார்மல் மெத்தட் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ 25 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே 2 இங்கே 150 அப்படிங்கிறத நோட் பண்ணிடுறோம்.
ஓகேவா? சரி, இப்போது 25 இன்ட்டு 7 சாரி இன்ட்டு 6 தான் 150 அப்படிங்கிற நோட் பண்ணிடுறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 6%ங்கிறத இந்த பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 6%ங்கிறது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் பர்சன்டேஜ் கான்செப்டில் கொஸ்டின்ஸ் வேறு இருந்தாலுமே கூட அது கேட்குற கொஸ்டினை பொறுத்து நம்ம மாடிஃபை பண்ணி ஃபைனலாக அதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எந்த 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 இடத்துல நம்ம பர்சன்டேஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரே அளவுள்ள இரு தொகைகள் 3 வருடங்களுக்கு 5% மற்றும் 7% என்ற வட்டி வீதத்தில் கடனாக வாங்கப்படுகிறது. அவைகளின் வட்டிகளின் வித்தியாசம் 60 எனில் அத்தொகையை காண்க. ஓகேவா? சரி, ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டில் ஒரு பிரின்சிபல் இருக்குது, அசல் அமௌண்ட் இருக்குது. 3 வருஷத்தில் 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத இங்கே மாற்றுறாங்க. ஒரு இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5%, இன்னொரு இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 7% கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த வட்டியை அந்த இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, 60 அப்படிங்கிற இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது அந்த அசல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வட்டியோட வித்தியாசங்கிற இங்கே கொடுத்துருக்காங்களா, ரொம்பவே சிம்பிளாக இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் பர்சன்டேஜ் அந்த ஷார்ட்கட்லேயே இதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 60 அப்படிங்கிறது என்ன? வட்டியோட வித்தியாசம். ஓகே, அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 × 5 15. ஓகேவா? 15% வட்டிங்கிறது ஒரு அமௌண்ட்டுக்குரியது. அடுத்தது 3 × 7. ஓகே, 3 × 7 என்ன? 21. ஓகே, அப்போ இந்த 2 வட்டி வீதம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதோட வித்தியாசத்தோட அளவு தான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, 60 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ 21% மைனஸ் 15% அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்? 6% கிடைக்கும். ஓகே, 6% தான் 60 அப்படின்னா 100% என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 1% என்ன? 10. அப்போ 100% என்ன? ஓகேவா? 1000 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ 1000 ரூபா தான் இதுக்குரிய ஆன்சர். கொஸ்டின் பெருசாக இருக்குது, பட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஷார்ட்டாக இதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நடத்துகிற அந்த பார்ட் எல்லாமே பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸுங்கிறத ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த கூட்டு வட்டி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.